மின்சாரம் பாயும் கம்பிகளுக்கு இடையே ஒரு விசித்திரமான விசை இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இரண்டு இணை கம்பிகள் வழியாக மின்னோட்டம் செல்லும்போது அவை ஒன்றுக்கொன்று ஈர்க்கப்படலாம் அல்லது விலக்கப்படலாம். இந்த வீடியோவில் இந்த காந்த விசை எவ்வாறு உருவாகிறது என்பதையும் அதன் பின்னணியில் உள்ள இயற்பியல் விதிகளையும் விரிவாகப் பார்ப்போம். ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதைச் சுற்றி ஒரு காந்தப் புலம் உருவாகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த காந்தப் புலத்தின் வலிமை மற்றும் திசை மின்னோட்டத்தின் அளவை பொறுத்தது. இந்த அடிப்படை புரிதல்தான் இரண்டு கம்பிகளுக்கு இடையிலான விசையை கணக்கிட நமக்கு உதவுகிறது. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் கண்டறிந்தபடி மின்சாரம் பாயும் கம்பி ஒரு காந்தத்தைப் போலவே செயல்படுகிறது. இப்போது இரண்டு கம்பிகளை அருகருகே வைத்தால் ஒரு கம்பியின் காந்தப் புலம் மற்றொன்றின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவே நாம் இன்று ஆராயப் போகும் முக்கிய நிகழ்வாகும். முதலில் ஒரு கம்பியைச் சுற்றியுள்ள காந்தப் புலத்தின் திசையை அறிய வலது கை கட்டைவிரல் விதியை நினைவு கூர்வோம். கட்டைவிரல் மின்னோட்டத்தின் திசையைக் காட்டினால் மற்ற விரல்கள் காந்தப் புலக் கோடுகளின் திசையைக் குறிக்கும். இது மிகவும் அவசியமான ஒரு விதியாகும். ஒரு காந்தப் புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கம்பி ஒரு விசையை உணரும். இதை லாரன்ஸ் விசை என்கிறோம். இந்த விசை மின்னோட்டம், கம்பியின் நீளம் மற்றும் காந்தப் புலத்தின் வலிமை ஆகியவற்றைப் பொறுத்தது. இதை பயன்படுத்தித்தான் இரண்டு கம்பிகளுக்கு இடையிலான விசையை நாம் கணக்கிடப் போகிறோம். இப்போது டி தொலைவில் உள்ள இரண்டு நீண்ட நேரான இணைக்கடத்திகளை கருதுவோம். இரண்டிலும் I1 மற்றும் I2 என்ற மின்னோட்டம் ஒரே திசையில் பாய்வதாக வைத்துக் கொள்வோம். இதுதான் நமது அடிப்படை வரைபடம். இப்போது ஒவ்வொரு கம்பியும் மற்றொன்றின் மீது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். கம்பி 1 இல் பாயும் மின்னோட்டம் கம்பி 2 இருக்கும் இடத்தில் ஒரு காந்தப் புலத்தை உருவாக்குகிறது. வலது கை விதியின்படி இந்த புலம் காகிதத்தின் தடத்திற்கு உள்ளே நோக்கி இருக்கும். இதன் மதிப்பை ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தி நாம் பெறலாம். இப்போது கம்பி 2 கம்பி 1 உருவாக்கிய காந்தப் புலத்தில் உள்ளது. பிளமிங்கின் இடது கை விதியை பயன்படுத்தினால் கம்பி 2 இன் மீது செயல்படும் விசை கம்பி 1 ஐ நோக்கி இருப்பதை அறியலாம். அதாவது கம்பி 2 கம்பி 1 ஆல் ஈர்க்கப்படுகிறது. நியூட்டனின் மூன்றாவது விதிப்படி கம்பி 2 கம்பி 1 இன் மீது சமமான மற்றும் எதிர் திசையில் ஒரு விசையைச் செலுத்தும். எனவே இரண்டு கம்பிகளும் ஒன்றை ஒன்று நோக்கி இழுக்கப்படுகின்றன. இதுவே கவர்ச்சி விசை அல்லது ஈர்ப்பு விசை எனப்படும். சுருக்கமாகச் சொன்னால் இரண்டு இணை கடத்திகளில் மின்னோட்டம் ஒரே திசையில் பாய்ந்தால் அவற்றுக்கிடையே ஈர்ப்பு விசை உருவாகும். இது மின்சார மோட்டார்கள் மற்றும் மின்மாற்றிகளின் வடிவமைப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இரண்டு கம்பிகளில் 2 ஆம்பியர் மற்றும் 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. அவற்றுக்கிடையே 0.1 மீட்டர் இடைவெளி இருந்தால் ஓரலகு நீளத்திற்கான விசையை எப்படி கணக்கிடுவது? கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளைச் சூத்திரத்தில் பிரதியிடுவோம். இங்கே μ0 mu0 என்பது வெற்றிடத்தின் உட்புகு திறன் ஆகும். இதன் மதிப்பு 4 π × 10⁻⁷. எண்களை சுருக்கினால் π மதிப்புகள் நீக்கப்பட்டு எளிமையான கணக்கீடு கிடைக்கும். கணக்கீட்டின் முடிவில் நமக்கு 2 × 10⁻⁵ நியூட்டன்/மீட்டர் என்ற விடை கிடைக்கிறது. மின்னோட்டம் ஒரே திசையில் இருப்பதால் இது ஒரு ஈர்ப்பு விசை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது மின்னோட்டம் எதிர் திசையில் பாய்ந்தால் என்னவாகும்? கம்பி 1 இல் மேல் நோக்கியும் கம்பி 2 இல் கீழ் நோக்கியும் மின்னோட்டம் செல்வதாகக் கொள்வோம். இப்போது விசையின் திசை மாறுமா என்பதை பார்ப்போம். இடது கை விதியை பயன்படுத்தினால் இப்போது விசைகள் வெளிநோக்கி செயல்படுவதைக் காணலாம். எனவே மின்னோட்டம் எதிர் திசையில் பாய்ந்தால் கம்பிகள் ஒன்றை ஒன்று விலக்கும். இதன் அளவு முந்தைய சூத்திரத்தின்படியே அமையும், ஆனால் திசை மட்டும் மாறும். இந்த விசைதான் ஆம்பியர் என்ற அலகை வரையறுக்க பயன்படுகிறது. 1 மீட்டர் இடைவெளியில் உள்ள இரண்டு கம்பிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாயும்போது 2 × 10⁻⁷ நியூட்டன் விசை உருவானால் அந்த மின்னோட்டமே ஒரு ஆம்பியர் ஆகும். இரண்டுக்கும் மேற்பட்ட கம்பிகள் இருந்தால் என்ன செய்வது?
அப்போது மேற்பொருந்துதல் தத்துவத்தை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் பயன்படுத்த வேண்டும். நடுவில் உள்ள கம்பியின் மீது மற்ற ஒவ்வொரு கம்பியும் செலுத்தும் விசையை தனித்தனியாகக் கண்டு அவற்றின் வெக்டர் கூடுதலை கணக்கிட வேண்டும். கம்பிகள் வெற்றிடத்தில் இல்லாமல் வேறு ஊடகத்தில் இருந்தால் அந்த ஊடகத்தின் உட்புகு திறனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போது சூத்திரத்தில் μr என்ற காரணி சேர்க்கப்படும். இது விசையின் மதிப்பை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யும். நமது சூத்திரம் முடிவிலா நீளம் கொண்ட கம்பிகளுக்கு மட்டுமே துல்லியமானது. நடைமுறையில் உள்ள குட்டையான கம்பிகளுக்கு முனைகளில் ஏற்படும் காந்தப்புல மாற்றங்களை நாம் கவனிக்க வேண்டும். இருப்பினும் பெரும்பாலான பள்ளி கணக்குகளுக்கு இந்த சூத்திரம் போதுமானது. இந்த தத்துவத்தின் ஒரு நவீன பயன்பாடு ரெயில்கன் ஆகும். இதில் மிகப்பெரிய மின்னோட்டம் 2 தண்டவாளங்கள் வழியாகச் செலுத்தப்பட்டு அவற்றுக்கிடையே ஏற்படும் காந்த விசை ஒரு பொருளை அதிவேகத்தில் ஏவ பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் செய்யும் பொதுவான தவறு மின்னோட்டத்தின் திசையையும் விசையின் திசையையும் குழப்பிக் கொள்வதுதான். மின்னூட்டங்கள் சார்ஜஸ் ஒரே குறியீடு கொண்டிருந்தால் விலக்கும், ஆனால் மின்னோட்டங்கள் கரண்ட்ஸ் ஒரே திசையில் இருந்தால் ஈர்க்கும். இந்த வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு தவறு அலகுகளில் நடக்கிறது. கணக்குகளில் இடைவெளி சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை கண்டிப்பாக மீட்டருக்கு மாற்ற வேண்டும். இல்லையெனில் விடை தவறாகிவிடும். எப்போதும் அலகுகளையே பயன்படுத்துங்கள். இன்றைய பாடத்தை சுருக்கமாக பார்ப்போம். 2 இணை கடத்திகளில் மின்னோட்டம் ஒரே திசையில் சென்றால் ஈர்ப்பு விசை, எதிர் திசையில் சென்றால் விலக்கு விசை. விசையின் அளவு மின்னோட்டங்களின் பெருக்கற்பலனுக்கு நேர்விகிதத்திலும் தொலைவிற்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். இந்த ஒரு சூத்திரத்தை நினைவில் கொண்டால் நீங்கள் பெரும்பாலான தேர்வுகளில் வெற்றி பெறலாம். இதில் ஒவ்வொரு குறியீடும் எதை குறிக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இது காந்தவியல் பாடத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. 2 கம்பிகளுக்கு இடையிலான தொலைவை நாம் 2 மடங்காக அதிகரித்தால் அவற்றுக்கிடையிலான விசை என்னவாகும்? சூத்திரத்தை உற்று நோக்கினால் விசை தொலைவிற்கு எதிர் விகிதத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே விசை பாதியாக குறையும் என்பதே சரியான விடை. காந்த விசையின் இந்த நுணுக்கங்கள்தான் நவீன மின்சார உலகத்தை இயக்குகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இயற்பியல் விதிகளை ஆராயுங்கள். இந்த தலைப்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள பயோசாவர்ட் விதி மற்றும் ஆம்பியர் சுற்று விதியைப் பற்றி மேலதிகமாக படியுங்கள். அவை இந்த சூத்திரம் எவ்வாறு உருவானது என்பதற்கான விளக்கத்தை தரும். கவனமாக கவனித்தமைக்கு நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். உங்கள் கற்றல் பயணம் தொடரட்டும். இந்த கல்வி வீடியோ விஷன் சால்வியை மூலம் உருவாக்கப்பட்டது.